நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சி பேஜ் 4 இதே வேலை இவனுக்கு. அம்மாடி, சரவணன்னு ஒரு கதாபாத்திரம் இந்த கதையில இருந்துச்சே, எங்க சமீப காலத்துல அந்த ஆளை காணோம். அவன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான் மாமா. அப்செட்டா இருக்கிறானா? ஆமா மாமா, அதான் காலையிலே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறான். ராத்திரி லேட்டா தான் வரான். நல்லா இருக்கே. அவனை அடிக்கடி அப்செட் பண்ணோம்னா காலையிலேயே கிளம்பி போய் ராத்திரி வரைக்கும் லேட்டா வேலை செஞ்சு பெரிய அதிகாரியா வந்துருவான் போல இருக்க. என்னவா, எதுக்கு அப்செட்? இல்ல மாமா, அம்மா 100 பவுன் நகை கேட்டது வேற சரவணனுக்கு கோவம். அம்மாடி, உங்க அம்மா 100 பவுன் நகை வேணும்ன்றதுக்காக கேட்கல, உன் மாமியாரு நகை வேணும்னு கேட்டதுக்காக, வீம்புக்காக கேட்டது. மாமா, எனக்கு தெரியும்மா யாரு நிஜமா கேக்குறாங்க யாரு சும்மா கேக்குறாங்கன்னு. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கலையே மாமா. உங்க அப்பா 100 பவுன் நகையை வாங்க விட்டுருவாரா? உங்களுக்கு புரிஞ்ச போதும் மாமா. அந்த முட்டாள் சரவணனுக்கு அதுவும் புரியலையா? புரியுமா இருக்கும், கொஞ்சம் கோவம். ஓ, அவன் புரிஞ்சுக்குவான் மாமா. ஆமா, புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? ஏங்க, எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுங்க. அதான் என்ன புரிஞ்சுதே? ஒரு மனுஷனை நான் இன்னைக்கு பார்த்தேங்க. என்னம்மா வித்தியாசமா பேசுற? அவரு மனுஷன் இல்லங்க, தெய்வம். ஐ, இப்பதானே மனுஷனை பார்த்தேன்னு, அதுக்குள்ள அவன் மனுஷனே இல்ல தெய்வம்ன்ற? குறுக்க கவுண்டர் அடிக்காம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுமா. விஷயம் என்னன்னாங்க, இவ அம்மா 100 பவுன் கேட்டு ஆணவமா ஆனால வெச்சாரு மாப்பிள அவளுக்கு ஒரு ஆப்பு. அவர் மனிதருள் மாணிக்கம். யாரு? தமிழ சொல்றியா? ஐயோ, மாப்பிள பேரை சொல்லாதீங்க. நடிக்காதடி, விஷயத்த சொல்லு. மாப்பிள நேர்ல வந்து, அத்தை எங்க அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, பணத்தாசை கண்ணை மறைக்குது, அந்த பேராசை பிடிச்சவங்க 100 பவுன் கேட்டாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க, ஒத்த பைசா எங்க கல்யாணத்துக்கு நீங்க செலவு பண்ண கூடாது, அம்புட்டு செலவைய நான் தான் பண்ணுவேன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. அந்த குண்டம்மா என்கிட்ட நகை கேட்டதுக்காக மன்னிப்பு கேட்டாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரே நல்லவர் அவர்தான். அவரே கெடுத்துடலான்னு பாக்குறீங்களா? கடவுள் இருக்காரு எங்க பக்கம், மாப்பிளையே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்னும் தேவையில்லைன்னு. இப்போ உங்க அம்மா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பா. ஏண்டி, மாப்பிள்ள பெருந்தன்மையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நகை வேணான்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்னமோ நீ ஜெயிச்ச மாதிரியும் அந்த அம்மா தோத்த மாதிரியும் சொல்ற. இப்ப அந்த அம்மாவுக்கு எப்படிங்க இருக்கும்? மீனாட்சிக்கு சரவண 100 பவுன் நகை போட்டான்னு கேட்டதும் உனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி. இதெல்லாம் என் புள்ள எப்போ பண்ணிட்டான். அப்போ மாப்பிள்ள ஒண்ணு பெருசா கிழிக்கலங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல, இத வச்சுக்கிட்டு நீ வரப்போறவன்லாம் கிழிக்காதன்னு சொல்ல வரேன், புரியுதா? உனக்கு போய் நல்ல விஷயம் நடக்குது பாரு, அத சொல்லணும். வாண்ண சாப்பிடலாம். அப்பா அம்மாலாம் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லண்ணே. அவங்கள முதல் சாப்பிட சொல்லுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வாண்ண சேர்ந்து சாப்பிடலாம். அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்குமா. என்னண்ணே? இல்லைம்மா, சௌந்தர்யா அம்மாட்ட நான் பேசினா நம்ம அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அத்தை வேணுன்ட்டுக்கே ஓவரா பாசத்தை பொழிகிறாங்க. அத்தைகிட்ட நான் மூஞ்சி கொடுத்து பேசலண்டா சௌந்தர்யாவுக்கு டென்ஷனு. சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தலாமேன்ட்டு அவளை போய் பார்த்தா இங்கிட்டு மாப்பிள்ளை முறைக்கிறாரு. சரி, பதிலுக்கு நாமளும் முறைக்கலாமேன்னு பார்த்தா அந்த பக்கம் நீ பாவமாக நிற்கிற. என்னப்பான்னு சொல்லி ஓன்ட்ட வரலான்னு பார்த்தா என்னாச்சுன்னு பதறாரு நம்ம அப்பா. நம்ம அப்பா பதறினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாமனார் பதற ஆரம்பிச்சிடாரு. நான் என்னம்மா பண்ணிட்டேன்? அண்ணே, எப்படின்னு? என்னப்பா எப்படின்னு இவ்வளவு கோர்வையா பேசுற? சரவணனுக்கு மாப்பிள்ளையா இருந்துட்டு இப்படி கூட பேசலாண்டா, எப்படிப்பா? எல்லாருமே ரொம்ப பேசுறாங்கல்ல. உண்மையை சொன்னா அதுதான். சரவணே அப்பா அம்மா, சரவணே நம்ம அப்பா அம்மா, நீ நானும் கூட சான்ஸ் கிடைச்சா ரொம்ப பேசுறோம்மா.
இங்க இருக்கிற சூழ்நிலை உனக்கு புரியுதானே? நல்லா புரியுதுமா. அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். என்னவா? நீ போய் சௌந்தர்யா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது அம்மாவுக்கு பிடிக்கல. நல்லா இருக்கே கதை. அந்த அம்மா 100 பவுன் நகை கேட்டப்ப மாப்பிள்ளை வந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? ஆமாண்ணே. அப்புறம் நம்ம அம்மா கேட்டா நான் தானே போய் மன்னிப்பு கேட்டாங்கன்னு. இல்லாட்டி என்ன ஆகும்? என்னமோ நான் அம்மா வச்ச கேட்டுக்கிட்டு நான் தலையாட்டின மாதிரில ஆயிரும். அது கரெக்ட் தானே. ஆனாலும் என்னம்மா நீ என்ன யோசிக்கிற? அதை சொல்லு. ஆம், இல்லண்ணே, திடீர்னு அந்த அம்மா. அம்மாவுக்கு வந்த பயம் உனக்கும் வந்துருச்சா? அப்படி இல்லைண்ணே. இங்கே பாருமா, சரவணை எப்படி உங்ககிட்டயும் நம்ம அம்மா பாட்டி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி நானும் சௌந்தர்யாவோட அம்மா பாட்டி நல்லபடியாக நடந்தானே ஆகணும். புரியுதுண்ணே. அதுக்காக நான் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை நான் மறந்துட வேண்டி இப்பயே நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சா அப்புறம் எப்படிம்மா நான் நிம்மதியாக அவளோட வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும்? கரெக்டு தானே. எல்லா அம்மாக்களும் நல்லவங்க தான். ஆனால் அதே அம்மாக்கள் மாமியார் ஆகிறப்ப மட்டும் கொஞ்சம் கெட்டவங்களாயிடுறாங்க. அதில் சரவணை அம்மா மட்டும் இல்லை, நம்ம அம்மாவும் அப்படித்தான். அம்மாவுக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தப்பாதாம்மா தெரியும். நீ தான் அம்மாட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். ஆனால் இந்த மொத்த விஷயத்தில் எனக்கு பயங்கரமான ஆச்சரியம், சரவணை அம்மா எப்படி இப்படி மாறினாங்கிட்டு தான். எனக்கு என்னமோ அந்த அம்மா மாறிடுச்சுன்னு நம்பிக்கை இல்லை. இல்லைம்மா, அந்த அம்மா மாறலன்ட்டு அந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்லியிருக்க வேண்டாமே. அப்படி இல்லைண்ணே, அது வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுச்சு. இல்லை இல்லை, அவங்க வேணான்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நிச்சயமே நடந்திருக்காதே. அப்படிலாம் இல்லைண்ணே. ஆ, அந்த அம்மா கொஞ்சம் மாறிடுச்சு. பொண்ணு மேலே பாசத்தை காட்டுறவங்க பொண்ணை கட்டுறவங்ககிட்டையும் பாசத்தை காட்டித்தானே ஆகணும். ஆனா என்கிட்ட எப்பவுமே அவங்க மோசமா தான் நடந்துக்கிறாங்க. அதுக்கு என்னம்மா செய்ய முடியும்? உங்ககிட்ட அந்த அம்மா சண்டை ஓடிச்சுண்டா நீயும் பதிலுக்கு சண்டை ஓட்டி விடு. என்கிட்ட சமாதானமாக போச்சுண்டா நானும் சமாதானமாக போயிடுறேன். என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணே. மாப்பிள மாப்பிள மீனாட்சி, அது உங்கள் அத்தை தான். உங்ககிட்ட எஸ்கேப் ஆகிற மாதிரி அந்த அம்மாகிட்டெல்லாம் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. அசந்தா அந்த அம்மா வந்து ஊட்டியே விட்டுருவாங்க. நான் போய் சாப்பிட்றேன். அண்ணே, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது எனக்கு சந்தோஷம் தானே. ஆனா இதே அண்ணனா நீ எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பியா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ எனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறத இவங்க செய்ய விட்டாலே போதும். என் அண்ணன் எனக்கு எப்பவுமே வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, என்னம்மா இப்ப போய் சமைக்க போற? ஏன்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, காலையிலே சமையல் பண்ணி மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்துட்ட. இப்போ மாப்பிள்ளை போனதுக்கு அப்புறம் சமைக்கிறியே, அதான் கேட்டம்மா. அவன் என்கிட்ட என்னம்மா சரவணன் என்கிட்ட கோவிச்சிட்டு இருக்கான். சாப்பாடு வேண்டான்னுட்டான். ஏம்மா மாப்பிள்ளை கிட்ட போய் சண்டை போடுற? இது வழக்கமா வர்றதுதான்ப்பா. என்னம்மா நீ? அத்தை கிட்ட சண்டை போட முடியாது, சௌந்தர்யா கிட்ட சண்டை போட முடியாது. சண்டை போடுறதுக்கு எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசா எடுப்போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எங்க சண்டையெல்லாம் வெறும் 24 மணி நேரம் தான். அதிகபட்சம் அந்த ஒரு நாள் தான். அதுக்குள்ள அவனே வந்து சாரி சொல்லிடுவான். ஏம்மா நீ மாப்பிள்ளைக்கு சாரி சொல்ல மாட்டியா? மேக்சிமம் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி? எப்பவுமே அவன் தான் தப்பு பண்ணுவான். அதனால அவன் தான் சாரி சொல்லுவான். அது மட்டும் இல்லப்பா, அவன் கொஞ்சம் நல்லவன். நானே தப்பு பண்ணியிருந்தாலும் எதுக்கு நான் சாரி சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவனே சாரி சொல்லி சமாதானம் ஆயிடுவான். எப்படியோம்மா, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தா சரிம்மா. ஆனாலும் அடிக்கடி சண்டை போடாதம்மா. நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா. என்னப்பா பண்றது? சில விஷயங்களை சண்டை போட்டு தான் சரி பண்ண வேண்டியது இருக்கு. உனக்கு தெரியாது இல்லம்மா, இவ்வளவு நாளா உன் மாமியாரை சமாளிக்கிறேன்னா அது லேசப்பட்ட காரியம் இல்லம்மா. அவங்களும் குழந்தை மாதிரி தான்ப்பா. பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருப்பாங்க. ஆனா ஈஸியா அவங்கள ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, அதை விடுமா. இப்ப எதுக்கு மாப்பிள்ளையோட சண்டை? அது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன விஷயம்தான். பர்சனல்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லப்பா. அப்ப என்னன்னு சொல்லுமா.
ஏமா யோசிக்கிற? இல்லப்பா, அம்மா 100 பவுன் கேட்டுச்சுல்ல, அதான் சரவணா கொஞ்சம் கோவமா. அந்த கோபம் நியாயமானதம்மா. யாரா இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். சம்மந்தி அம்மா 100 பவுன் கேட்டதும் உங்க அம்மாவும் அண்ணனும் எப்படி குதின்னு குதிச்சாங்க. மாப்பிள்ள மரியாதைக்காரருமா. கோபமா இருந்தாலும் வாயை திறக்காம அமைதியா இருக்காருமா. என்னப்பா நீங்க? நாம அப்படி 100 பவுன் போட விட்டுருவோமா? அவன் கொஞ்சமாவது அது யோசிக்க வேண்டாமா? எதுக்கு யோசிக்கணும்? நீ யோசிச்சியா? அவங்க அம்மா நகை கேட்டதுக்கு நீ தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண. அவங்க பக்கம் இப்படி ஏதாவது நடந்தப்போ நீங்க கோவப்படுவீங்க. நீங்க பண்ற போது மட்டும் மாப்பிள்ள புரிஞ்சுக்கணும் இல்லையா? போங்கப்பா, எப்பவுமே நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட். இல்லம்மா, எப்பவுமே நான் நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மாப்பிள்ளையோட கோபம் நியாயமானது. அதனால ஒழுங்கா நீ உங்க அம்மாவுக்காக மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழியை பாரு. நானும் பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன்ப்பா, அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான். மாப்பிள்ளை தனியா இருக்கும்போது போய் பேசுமா. பேசணும்பா, வீட்ல வேற ஆளுங்களா இருக்காங்களா, தனியா பேச டைம் கிடைக்கல. என்னம்மா நீ காரணத்தை சொல்ற? ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதானே? லவ் பண்றப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவீங்க. நியாயமா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கிற சமயத்துல தான் நிறைய பேசி பிரச்சனையை சரி பண்ணணுமா. நான் ஃபோன் அடிச்சாலும் அவன் பெருசா பேசுறது இல்லப்பா. இது ஒரு விஷயம் இல்லப்பா, நான் சரி பண்ணிக்கிறேன். எத்தனை நாள் பிரச்சனை போகுதுமா? ஒரு 2-3 நாளா. என்னம்மா சொல்ற? ஒரு நாளைக்கு மேல நாங்க சண்டை போட்டதே இல்லை. எப்பவும் அப்படிதான், இந்த தடவை கொஞ்சம். நான் வேணா மாப்பிள்ளைகிட்ட பேசி சரி பண்ணட்டுமா? வேண்டாம்ப்பா, அவன் உங்க மேலயும் கொஞ்சம் கோவமா தான் இருக்கான். ஏதாவது பேசிட்டா மனசு கஷ்டமாயிடும். நான் பேசுறேம்மா மாப்பிள்ளை கிட்ட. இல்லப்பா, வேண்டாம். நான் ஈஸியா சரி பண்ணிடுவேம்மா. இல்ல, கோவத்துல ஏதாவது பேசிட்டா கூட. அதெல்லாம் பேச மாட்டாருமா. மீனாட்சி, சின்ன விஷயம், உனக்கு தான் மாப்பிள்ளைய ஹேண்டில் பண்ண தெரியல. 2 நிமிஷம் நான் இந்த பிரச்சனையை முடிக்கிறேன் பாரு. சரவணா, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பிஸியா இருக்கேன். இல்லடா, நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் தெரியலையா? நான் கூட தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா உன்கிட்ட பேசணுமா? என்னவா? இல்ல, சும்மாதான். நான்லாம் யார்கிட்டயும் பேச முடியாது. என் அப்பாடா. வேணா சொல்றேன்ல, கேள. உங்க வீட்டில் நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கிற ஒரே ஆள் அவரு தான். அது உனக்கு பிடிக்காத? இப்ப இருக்கிற மூட்ல மாட்டினார்னு வச்சுக்க, உண்டுலன்னு பண்ணுவேன். அது இல்ல சரவணா. பேசாம கிளம்பி போக சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று அனுப்பணும். ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க அனுப்புங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா மாமா? ஆமா மாப்பிள்ள, முக்கியமான விஷயம்தான். அப்ப என்னன்னு சொல்லுங்க, நான் 2 நிமிஷம் கழிச்சு டைப் பண்ணிக்கிறேன். இல்லை மாப்பிள்ள, 100 பவுன் நகை. அதை பத்தி பேச வேணாம். அதை பத்தி எதுக்கு பேசணும்? எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு. நீங்க ஒரு பெருந்தன்மையான ஆள், இப்படிதான் நடந்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் சும்மா இருக்க முடியாதுல்ல. இப்ப என்ன மாமா வேணும் உங்களுக்கு? இல்லை மாப்பிள்ள, அந்த 100 பவுன் நகையை நான் எப்ப தரட்டும்? எந்த 100 பவுனு? அதான் மாப்பிள்ள, சௌந்தர்யாவுக்கு போட்டு கொடுக்கணும்னு அத்தை கேட்டாங்களே, அந்த 100 பவுன். அதை நீங்க ஏன் போடணும்? நல்லா இருக்கு மாப்பிள்ள. மீனாட்சிக்கு 100 பவுன் நீங்க போடுறப்போ சௌந்தர்யாவுக்கு 100 பவுன் நாங்க தானே போடணும். இல்ல மாமா, அதை நாங்களே எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ள, 2 வீட்லயுமே அம்மாக்கள்னால கொஞ்சம் பிரச்சனை தான். உங்க அம்மாவால ஒரு பிரச்சனை வந்தப்போ டக்குன்னு 100 பவுன் நான் போட்டேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிங்கல்ல.
ஏன் பொண்டாட்டியால ஒரு பிரச்சனை வரப்போ அந்த பிரச்சனையை நான் முடிக்கணும்ல. இல்ல மாமா, அதை எப்படியோ நானே. விளையாடாதீங்க மாப்பிள. சௌந்தர்யா எங்க வீட்டு பொண்ணு. அந்த 100 பவுன் நகையை நான் தான் போடுவேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஊர்ல நடக்குது. எங்க பக்கத்து ஆளுங்க தான் நிறைய வருவாங்க. அதனால கல்யாண செலவு எங்களுது தான். என்ன மாமா இது இப்படி அநியாயம் பண்றீங்க? வயசான காலத்துல நீங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மேட்டரை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாப்பிள, நீங்க ஆபீஸ் வேலை அது இதுன்னு பிஸியா இருப்பீங்க. அட என்ன மாமா பிஸி? ஆபீஸ் கிடக்குது ஆபீஸ். இல்ல மாப்பிள, ஏதோ கான்செப்ட். மாமா, உங்க மருமகன் யாரு? சொடக்கு போடுற நேரத்துல பட்டு கான்செப்ட பட்டுன்னு தட்டிடுவேன். பெரிய ஆள் நீங்க பேச வந்திருக்கீங்க, நான் போய் ஆபீஸ் வேலையை லொட்டுன்னு தட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? மாமா, அந்த 100 பவுன் நகை மேட்டரை யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் பணம் எஃப்டியில் இருக்கு, அதை வச்சு பாத்துக்கலாம். மாப்பிள, நீங்க என்னதான் சொன்னாலும் சௌந்தர்யா போடுற நகை எல்லாமே எங்க வீட்டு நகையை தான் இருக்கணும். அதை நீங்க மறுத்து பேசக்கூடாது. மாமா, என்னங்க மாமா? மாப்பிள, என்ன மாப்பிள இது? நீங்க பெரிய மனுஷன் மாமா. ஐயோ, என்ன மாப்பிள இது சின்ன பிள்ளை மாதிரி? உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. அட, அதை விடுங்க மாப்பிள. நானும் மீனாட்சி அந்த கல்யாணத்தை பாத்துக்கிறோம். உடம்பு சரியாத ஆள் நீங்க, உடம்பு அழட்டிக்காதீங்க மாமா. மாப்பிள, மீனாட்சிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனைன்னு. என் குட்டி கழுது அப்படியா சொன்னா? என் தங்கம் மாமா அது, என் ராசாத்தி. சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுவான். மற்றபடி ஐ லவ் மீனாட்சி மாமா. நல்லது மாப்பிள, நான் வரேன். மாப்பிள, இந்த கல்யாணன்ற வார்த்தையே உங்க வாயில வரக்கூடாது. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நேரா முகூர்த்தத்துக்கு வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. சரிங்க மாப்பிள. மீனாட்சி, வரம்மா. அவரு தாண்டி மனுஷன், அசால்ட்டா 100 பவுன் போடுறேன்றாரு பாரு. என் லூசு புருஷா, எங்க அப்பாவோட நீ தாண்டா பெரிய ஆளு. அவர் இப்ப சொல்றாரு, அத நீ எப்போ பண்ணிட்ட. மீனாட்சி, சத்தியமா சொல்றேன்டா, நீ கொஞ்சம் சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ம்? ம். சரவணா, அப்படியே உன்ன. மீனாட்சி, கதவு திறந்தே இருக்குது, போனவங்க அப்பா திரும்பி வந்துட்டு போறாரு, சீக்கிரம். கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா, நீயும் நானுமா? கண்ணா, நீயும் நானுமா? காலம் மாறினா கௌரவம் மாறுமா? நெவர். பயா மாடி மாமா, கீழே விழுந்து ஏதாவது. என்னையா இது? 6 ரூபாய் சிகரெட்டை அசால்ட்டா தூக்கி வீசிட்ட. இல்லைங்க மாமா, அது என்ன வந்து என்ன அது? உங்க முன்னாடி குடிக்கிறது. யோ, முந்தா நேத்து தான் நான் எனக்குன்னு ஊத்தி வச்சிருந்த சரக்க கப்புன்னு எடுத்து கல்ப்பா அடிச்சேன். இன்னைக்கு என்னன்னா நான் பார்த்ததும் பம்மல்கே சம்பந்தமா பம்முற. இல்லைங்க மாமா. இங்க பாரு, சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னா உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கு உங்க நாட்டாம. அவன் மாப்பிள்ள பாக்குறப்ப சிகரெட் அடிக்கிற பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன், தண்ணி அடிக்கிற பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க மட்டும் உலக அதிசயமா தண்ணி அடிக்கலன்னா நான் பொண்ணு தர மாட்டாராம்ல. அது அப்படி இல்லம்மா. பாவம், ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை இவரு. இவரையும் சேர்த்து கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பச்சை புள்ள
யூ மீன் கிரீன் பேபி? யாரு தமிழ் பச்சை புள்ளையா? ஆமா, ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளைய கல்லிடைக்குறிச்சி போறப்ப வரப்பெல்லாம் ஊத்தி ஊத்தி ஊதி ஊதி கெடுத்தது யாரு? நானா? ஆமா, இந்த கதையெல்லாம் யார் சொன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மாப்பிள்ளை தம்பி தான் சொன்னாரு. தமிழே, நீ நல்லவனா மாறினாவானு சொல்லல, ஆனா என்ன ஒரு தீவிரவாதி ஆக்கிட்டியப்பா. தமிழ் நீ யாரோ பெத்த பிள்ளை இல்ல, நான் பெக்காத மாப்பிள்ளை. இந்த பிள்ளைய இனிமேலாவது நல்லபடியா வாழ விடுங்க. அம்மாடி, நீ இவன் பாக்கெட்டை செக் பண்ணு, அதுல ஒரு சிகரெட் பாக்கெட்டை வத்தி பிட்டி இல்லைன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். என்ன மாப்பிள்ளை? ஆமா ஆமா ஆமா, மாமா தான் பாக்கெட்லாம் வாங்கி கொடுப்பாரு. இவருக்கு தம் அடிக்கணும்னு தோன்றப்பெல்லாம் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. நான் மேல வந்து சிகரெட்டு வத்தி புட்டியெல்லாம் அவரு கொடுக்கணும். தமிழே, அடேங்கப்பா, இப்படி பத்த வச்சிட்டியப்பா. மாப்பிள்ளை, அந்த கர்மத்தை எடுங்க. என்ன இது கையில சிகரெட் பாக்கெட்டை பிடிக்கிற? இன்னுமா ஐரு மீனை பிடிக்கிற மாதிரி நுனி விரல்ல பாக்கெட்டை பிடிக்கிற? மாப்பிள்ளை, தூக்கி போடுங்க அத. இனிமே அது வேண்டாம். தூணு துப்பி போட்டுருங்க. தள்ளி துப்பியா? முழுசா 9 சிகரெட் இருக்குது, நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க துப்புங்க மாப்பிள்ளை. இனிமே இந்த மனுஷன் அத வாங்கி கொடுக்கறாரு இத வாங்கி கொடுக்கறாருன்னா நம்பிடாதீங்க. சரிங்க சரிங்க. ஏய், உன் மாப்பிள்ள உதட்ட பாரு. இந்த ஹைஸ்கூல்ல இருந்து தம் அடிக்க ஆரம்பிச்சாதான் உதடெல்லாம் இவ்வளவு கருப்பா இருக்கும். அவர் முகமே கருப்பா இருக்கு, உதடு கருப்பா இருக்காதா? ஒரு நெப்போலியனை உன் மாப்பிள்ள ஒண்டி அடிப்பான். நெப்போலியன் என்ன நெப்போலியனு, அலெக்சாண்டரு, அசோகரு, இப்படி எவ்வளோ பேர் வந்தாலும் என் மாப்பிள்ள ஒண்டி அடிப்பாரு. அட கர்மமே, நான் நெப்போலியன் சொன்னது அரசன் இல்ல, ஐட்டம் விஸ்கி. அவனை கேளு. அத நான் மாமா மேல சத்தியமா சொல்றேன். அது என்னது, அந்த விசிக்கியெல்லாம் நான் கண்ணு கூட பார்த்தது இல்ல. அடப்பாவி, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறயா? உலக நடிப்பா இருக்கடா சாமி. அத வேணுண்டா மாமா மேல சத்தியமா கையடியா. நான் அல்ப ஆயுசுல போறதுக்கா? சரக்க நீ தனியா அடிப்ப, சத்தியத்தை என் தலையில அடிப்பியா? மாப்பிள்ள, இந்தாங்க சாப்பிடுங்க. பை த பை, அந்த கிளாஸ்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மில்க். ஓ, மாப்பிள்ள காபி டீ குடிக்க மாட்டாரு. அடப்பாவி, அதெல்லாம் பேடு ஹேபிட். மாமியார மருமகனும் சொல்லி வச்சு என்ன கலாய்க்கிறீங்களா? எனக்கு வர்ற கோபத்தில் சிரிக்கிறீங்க. மாப்பிள்ள, அது என்ன மாப்பிள்ள? எனக்கு கிவ் மீ தி 5 தானே? அடிப்பாவீங்களா, சொல்லி வச்சுதான் என்ன கலாய்ச்சிங்களா? அப்படி இல்ல மாமா, சீரியஸாவே தான். என்ன மாமா, ஒரே ஒரு தடவை கரெக்டா விஸ்கின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடு. விசிக்கி அடிங்க. என்னடா அது, அயன் பண்ணி கூடுனாலே மாட்டேன்னுவா, இன்னைக்கு சட்டை பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறா. என்ன? இட்லி, 4 வகையான சட்னிகள், வெள்ளை, மஞ்சள், சிகப்பு, பச்சை. உபசரிப்புகள்லாம் பலமா இருக்குதே. சம்திங் ராங். உசாரா சரவணா. எங்க மணி என்னக்கா? மீன் பிடிக்கிற வலை மாதிரி ஓட்ட ஓட்டையா வச்சிருந்தியே அதானே? அது ஸ்டைல். புதுசா வாங்கி வச்சிருக்கேன் பாரு. என்ன பாக்குற? சட்டை பேண்ட்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கிற, புது பனியன் வேற வாங்கி வச்சிருக்கிற, டிஃபன்லாம் கால் முளைச்சு மாடிக்கே நடந்து வருது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா இப்படி கேக்குற? நீ யாரு? யாரு? என் ஆதர்ஷ புருஷன்.
நிஜமா மீனாட்சி? என்னடா சந்தேகமா கேக்குற? 120 கோடி இந்திய மக்கள்ல தேடி புடிச்சல உன்னை கல்யாணம் பண்ண. மீனாட்சி, இந்த பாராட்டுக்கு பின்னாடி உள்குத்து எதுவும் இல்லையே? சேச்சே, உன்ன மாதிரி பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறவன், பொண்டாட்டி ஆசைப்படுறத செய்ய சுதந்திரம் கொடுக்கறவன், அவளோட கனவுகளை நனவாக்க பாடுபடுறவன் யார் இருக்கா சொல்லு? மீனாட்சி போதுண்டி, வெக்கமா இருக்கு. உண்மையை சொல்லாம விட்டுறக்கூடாதுல்ல. இருக்கட்டும் பரவாயில்ல. இட்லிகளை நீயே சாப்பிடுகிறாயா, இல்லை நான் பிட்டு பிட்டு ஊட்டட்டுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னடா ஃபீலிங்ஸ் மீனாட்சி. சாப்பிடு. நாளைக்கு என்னடா பண்ற? பெருசா ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்க்கு ஹாஃப் டே பெர்மிஷன் போடலாம்ல? ஏன் ஃபுல் டே போட்டா வேணாம்னு சொல்லியா? உன் பாஸ் உனக்கு லீவ் தர மாட்டேன்னு சொன்னா? யாருக்கு யார் பாஸ்? ஐ அம் த பாஸ். அப்போ நாளைக்கு நீ ஃப்ரீ. வெரி ஃப்ரீ. எங்க போன சொல்லு மீனாட்சி. கமான் கமான் ஐ சே. குலு குலு சத்தியத்துல கிளு கிளு காதல் படம் பார்க்கலாமா? இல்ல அப்படியே பைக்ல ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு மஹாப்ஸ் போய் ஒரே குதிரையில ஒன்னா சவாரி செய்யலாமா? இல்ல அதையும் தாண்டி போய் பாண்டிக்கு போய் தாண்டி அல்லாமா? அதெல்லாம் எதுவும் வேணாண்டா. அப்புறம் என்னை இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனி. என்ன இன்டர்வியூ? மாமா சொன்ன வேலைக்கு நாளைக்கு தான் இன்டர்வியூ. அதுக்கு தானே இந்த பில்டப்லாம். மனைவி அமைவதெல்லாம். என்னடா அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டியே. அப்போ அப்படி இல்லையா? சேச்சே, இது வேற அது வேற. இது வேற அது வேற தானே? ஆமாடா. அப்ப நீ இந்த இன்டர்வியூல போவேனா? இங்க பாரு, இன்டர்வியூக்கு போறோமா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது. அதை ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. போறேன். நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்லையாங்கிறது தான் இப்ப பேச்சு. முடியாது. ஏன் முடியாது? நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்குது. இப்பதானே பரவாயில்லன்னு சொன்ன. ஏய் லைவ் ஷோ ரெடி காலையில. அப்போ வரமாட்ட. ஆமா. கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொல்றியே. முடியாது. இப்ப யோசிச்சு பதில் சொல்லிட்டேன், போதுமா? ஒரு ஹெல்ப்பா கேக்குறேன்டா. புது இடம், நாளைக்கு ஒரு நாள் கூட வா. சான்ஸே இல்ல. என்னோட முயற்சிக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னல, இப்ப ஏன்டா அப்படி சொல்ற? இங்க பாரு மீனாட்சி, முடியாதுன்னா முடியாதுதான். நீயும் ஒரு வழக்கமான ஆம்பளை தான்டா. ஆமா, ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு பிடிச்சத பண்ணா 120 கோடியில நான் நம்பர் 1. உனக்கு பிடிக்காத நான் பண்ணேன்னு வச்சுக்க, ஜஸ்ட் மண்ணு. வரமாட்ட? மாட்டேன்டி, வரமாட்டேன். இப்போ வரேன். மத்த மீனாட்சி, by the way, thanks for the 4 different types of chutney and புட்டு ஊட்டி ஊட்டியே அதுக்கு தேங்க்யூ. பனியன் ஆல்சோ. ஐயோ ஐயோ ஐயோ.